இமயமலையின் அற்புதமான காட்சிகள். சரி, அதில் வாட்ஸ்அப்பில் இது பண்ணுறேன். வாட்ஸ்அப்பில் வீடியோ மாதிரி கொடுப்பாங்க. நான் பாரு, நான் இப்படி போடு, அப்படி அப்படி ஓடி போடு, அப்படி வளைஞ்சு ஓடி தேவப்பிராக் 2 நதிகளும் ஒன்று சேரும் இடங்கள். அற்புத காட்சியோடு மக்களே, தாங்கள் 2 நதிகளும் சேருவதை பாருங்கள். நாங்கள் அப்படியே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வரேன். அப்பதான் தெரியும் நாராயணா, இல்லாட தெரியுமா? இந்த 2 மலைக்கு நடுவுல 2 நதி தேவைப்படுறாங்க. இங்க பாரு, அப்பா குழந்தை என்னென்ன பேசுது. 2 சேர்ந்து தான் கங்கையா மாறுது. இப்போதான் நம்ம தாருதேவி அம்பாவை பார்க்க போகிறோம். பாருங்கள், நேரடியாக பக்கத்தில் கோயில் புக்கில் போயிட்டோம். இது கங்கைக்கு நடுவில் இருக்குது. அற்புதமான கோயில். இந்த கோயில் கங்கைக்கு கீழே இருந்துச்சு. இந்த அரசாங்கம் இங்கே பாலம் கட்டுறதுனால இந்த தாயை மேலே தூக்கி கட்டினாங்க, பில்லர் வச்சு அமைச்சு. அதாவது பில்லர்லாம் தெரியுதுங்களா? அங்கே அமைச்சு முடித்த 3வது நாளே கங்கை பொங்கி வந்துட்டு இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ இமயமலை சுனாமின்னு சொல்லி நிறைய பேர் இறந்தாங்க இல்லையா? அது நம்ம எடுத்து 3வது நாள் நடந்துருச்சு. அதுதான் இந்த கோயிலோட சக்தி. இது 4 கோயிலுக்கும் உள்ள காப்பாற்றக்கூடிய காவல் தெய்வமாக இருந்தது. இந்த காவல் தெய்வத்தை தூக்குன உடனே கங்கை பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இது மூலம் பல பேர் இறந்துட்டாங்க. போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள், அற்புதமான கோயில் தாருதேவி. ஒரு முறை சுவாமிஜி நானும் இங்கே வந்திருக்கோம் ஒரு முறை. அப்போ இது கங்கை கீழே இருந்துச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கங்கையை விட்டு மேலே தூக்கிட்டாங்க. சொல்லுவான் எல்லாரும்